தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய அரசியலமைப்போட மிக முக்கியமான ஒரு தொடக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பெரிய பில்டிங்க்கு எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவையோ, அதே மாதிரி தான் நம்ம இந்திய தேசம் எப்படி உருவாச்சு, அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற அடிப்படை விதிகள் தான் 1 முதல் 4 வரையிலான விதிகள். இந்த சட்ட வரைபடத்தை இன்னைக்கு நாம டீகோட் பண்ணுவோம். நம்ம இந்தியா எப்படி உருவாச்சு? ஒரு மாநிலத்தை அப்படியே ரெண்டா பிரிக்க முடியுமா? இல்ல புதுசா ஒரு மாநிலத்தை எப்படி உருவாக்குறது? நியூஸ்ல அடிக்கடி நாம பார்க்குற விஷயங்கள் தான் இதெல்லாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சட்டங்கள் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்விகளுக்கான ரொம்ப தெளிவான பதில்களை தேடிதான் இன்னைக்கு நம்ம பயணம் இருக்க போகுது. சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். இன்னைக்கு நாம பார்க்க போறத 4 முக்கிய பகுதிகளா பிரிச்சுக்கலாம். 1, இந்தியா என்பது மாநிலங்களின் கூட்டமைப்பு. 2, புதிய நிலப்பரப்புகளை எப்படி சேர்ப்பது. 3, மாநிலங்களோட எல்லைகள் மற்றும் பெயர்களை எப்படி மாற்றுவது. மற்றும் 4, இந்த மாற்றங்களை செய்யறதுக்கான எளிய சட்ட நடைமுறை. அவ்வளவுதான். பகுதி 1, இந்தியா மாநிலங்களின் கூட்டமைப்பு. சட்டம் என்ன சொல்லுதுன்னு ரொம்ப தெளிவா பார்ப்போம். இந்தியா, அதாவது பாரதம், மாநிலங்களின் ஒரு கூட்டமைப்பாகும். இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. பல வேறுபாடுகளை கொண்ட நம்ம தேசத்தை ஒன்னா இணைச்சு பிடிக்கிற ஆணிவேரே இதுதான். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவை ஒரு ஒருங்கிணைந்த நாடா தான் நம்ம பார்க்கணும். மாநிலங்களுக்குன்னு தனி அதிகாரங்கள் இருந்தாலும் அது எல்லாமே இந்தியாவிற்குள் பிரிக்க முடியாதபடி இணைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம செய்யக்கூடாத ஒண்ணு இருக்கு. எந்த ஒரு மாநிலமும் தன்னிச்சையா இந்திய யூனியன்ல இருந்து பிரிஞ்சு போயிட்டு தங்களை ஒரு தனி நாடுன்னு அறிவிக்க சட்டப்படி எந்த அதிகாரமும் கிடையவே கிடையாது. அடுத்து பகுதி 2, புதிய நிலப்பரப்புகளை சேர்த்தல். ஆர்டிகிள் 2 என்ன சொல்லுது தெரியுமா? இந்தியாவோட தற்போதைய நிலப்பரப்புக்கு வெளியே இருக்கிற ஒரு பகுதியை, அதாவது ஒரு போர் மூலமாவோ இல்ல ஒரு சர்வதேச அமைதி ஒப்பந்தம் மூலமாவோ இந்தியாவில் இணைச்சிக்க நம்ம நாடாளுமன்றத்துக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஆனா ஒரு புது நிலப்பரப்பை இணைக்கும் போது என்ன பண்ணணும்? நாடாளுமன்றத்துல முறையா ஒரு சட்டம் இயற்றி இந்த புதிய இணைப்பை அதிகாரப்பூர்வமா நாட்டுக்கு அறிவிக்கணும். நாடாளுமன்றத்தோட அனுமதி இல்லாம எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியையும் தன்னிச்சையாவோ ரகசியமாவோ இந்தியாவில் இணைக்கவே முடியாது. பார்லிமெண்டோட ரோல் இதுல அவ்வளோ முக்கியம். 3வது பகுதி ரொம்பவே சுவாரஸ்யமானது. மாநிலங்களின் எல்லை மற்றும் பெயர் மாற்றம். இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு மாநிலத்தை பிரிச்சு ரெண்டாக்கவோ இல்ல அதோட எல்லையை மாத்தவோ பேரை மாத்தவோ நாடாளுமன்றத்துக்கு உரிமை இருக்கு. உதாரணமா ஆந்திராவை பிரிச்சு தெலுங்கானா வந்ததும் சரி, மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினதும் சரி, இந்த ஆர்டிகல் 3க்கு கீழே நடந்த விஷயங்கள் தான். நமக்கு ரொம்பவே பரிச்சயமான கண்முனே நடந்த மாற்றங்கள் இல்லையா? ஆனா இந்த மாற்றங்களை ஒரே நைட்ல செஞ்சிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கும் ஒரு முறை இருக்கு. இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றத்தோட கருத்தை கட்டாயம் கேட்கணும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒருவேளை அந்த மாநிலம் ஒத்துக்கலன்னா அதுக்காக நாடாளுமன்றம் மாநிலத்தை பிரிக்கிறத நிறுத்த முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா, கருத்தை கேட்பாங்க, ஆனா அதை ஏத்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் முழுமையா நாடாளுமன்றத்தோட கையில தான் இருக்கு. சோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்தியாவோட உள்நாட்டு வரைபடத்தை மாற்றி அமைக்கிற அந்த முழுமையான இறுதியான அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கு. எல்லைகளை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு எந்த விதமான இறுதி அதிகாரமும் கிடையாது. ஆச்சரியமா இருந்தாலும் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சட்டப்பூர்வமான உண்மை. கடைசியா பகுதி 4, எளிய சட்ட நடைமுறை. இது எதை தெளிவா விளக்குதுன்னா, ஒரு புது மாநிலத்தை உருவாக்குறதோ இல்ல எல்லைகளை மாத்துறதோ ஆர்டிகல் 368க்கு கீழே ஒரு பெரிய அரசியலமைப்பு திருத்த சட்டமா கருதப்படாது. இது நாடாளுமன்றத்துல வெறும் ஒரு சாதாரண சட்டமா ரொம்ப ஈஸியா நிறைவேற்றப்படும். இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு கஷ்டமான திருத்த முறைகள்லாம் தேவையில்லை. ஒரு சாதாரண பெரும்பான்மை போதும் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப வியப்பான விஷயம் தானே. இப்போ நாடாளுமன்றத்துக்கு இருக்கிற இந்த பவர் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி. எல்லைகளை மாத்துறதுல நாடாளுமன்றத்துக்கு இவ்வளவு அபாரமான அதிகாரம் இருக்கிறப்போ, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாநிலத்தோட மேப் எந்த அளவுக்கு நிரந்தரமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதை பத்தி ஆழமா யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். ஒரு சட்டம் என்பது ஒரு புத்தகமாக இருப்பதை விட சாமானிய மக்களிடம் சென்றடைவது அதற்கு உயிர் அளிக்கப்படும் என்பதை நான் அறிவேன். எளிய முறையில் அதை கொண்டு சேர்ப்போம்.